வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஞ்சலை அம்மாள் பத்தி தான். அஞ்சலை அம்மாளுடைய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1 1890 இருந்து பிப்ரவரி 20 1961 வரை. இவங்க பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதுநகர் சுண்ணாம்புக்கார தெரு கடலூர்ல பிறந்திருக்காங்க. சரிங்களா? இவங்க பெற்றோர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மா கண்ணு முத்துமணி. இவங்களுடைய பொண்ணுக்கு இவங்க அம்மா கண்ணுன்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கணவருடைய பேர் என்னன்னு பாருங்க. கணவர் பெயர் முருகப்பா. சிறப்பு பெயர், இந்த அஞ்சலை அம்மாள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. இதுதான் இவங்களுடைய சிறப்பு பெயர். அடுத்தது பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம் 1921. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல அஞ்சலை அம்மாள் பங்கேற்றாங்க. குடும்ப சொத்துக்கள் மற்றும் குடியிருந்த வீட்டை விற்று இவர் விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தார். சரிங்களா? இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்துதான் இவங்க நம்ம விடுதலை போராட்டத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நீலன் சிலை அகற்றும் போராட்டம். நீலன் யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்னல் ஜேம்ஸ் நீல். இவர் தான் நீலன்னு சொல்றாங்க. சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய படை தளபதி. இவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? 1857 சிப்பாய் கிளர்ச்சி நடந்தது பாத்தீங்களா? அப்ப சுதந்திரத்துக்கு எதிராக குரல் கொடுத்த சிப்பாய்களையும் பொதுமக்களையும் ஈவு இறக்கம் இல்லாம கொன்னு மரத்துல தொங்க விட்டாங்க பாத்தீங்களா? அவர் தான் இந்த கர்னல் ஜேம்ஸ் நீல். சரிங்களா? இவருக்கு ஒரு சிலையை வச்சிருந்தாங்க. எங்க வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில. சோ இந்த சிலையை வச்சதுனால இவருக்கு அதுக்கான தகுதி கிடையாது தானே. இவரு நமக்கு எவ்வளவு பெரிய கொடூரம் பண்ணிருக்காரு. அதுக்காக அஞ்சலை அம்மாள் அதுக்கு கோவப்பட்டு ஆவேசப்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலையை கோடாரியினால் சேதப்படுத்தினார். இவங்க அந்த மாதிரி பண்ணதுனால இவங்களை பிடிச்சி அந்த டைம்ல ஆங்கிலேயர் ஆட்சி இருந்ததுனால அஞ்சலை அம்மாளை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? எனவே ஆங்கிலேயர் ஆட்சியினால் கைது செய்யப்பட்டு தனது 9 வயது மகளுடன், அம்மா கண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இது அஞ்சலை அம்மாவுடைய மகள். இவங்களும் சேர்ந்துதான் இந்த சிலை அகற்றும் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதனால இவங்களையும் சேர்த்தே சிறையில அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அஞ்சலை அம்மாள் அந்த சிறையில அடைப்பட்ட நேரத்துல நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிறை தண்டனையில் இருந்த போதே தன் மகனை பெற்றெடுத்ததால் அந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அது பின்னால ஜெயவீரன் அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஜனவரி 10 1931 கடலூரில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக 6 மாத சிறை. அஞ்சலை அம்மாள் நிறைய போராட்டத்துல ஈடுபட்டு சிறைக்கு போயிருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். சோ 6 மாத சிறைக்கு போனதுக்கு அப்புறம் வேலூர் பெண்கள் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 1932 காந்தியின் மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல பாருங்க 9 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. எந்த சிறைன்னு பாத்தீங்கன்னா, பெல்லாரி சிறையில தான் அவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது 1933 சட்ட மறுப்பு மறியலில் பங்கேற்றார். அதே வருஷத்துல 1933 தான் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கும் போராட்டத்திலும் பங்கேற்றிருக்காங்க. 1934 காந்தி அஞ்சலை அம்மாளை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசு அவங்கள பாக்குறதுக்கு தடை விதிச்சிருக்கு. அவங்க தடை போட்டதுனால காந்தி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. என்னடா பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, அஞ்சலை அம்மாள் ஃபர்தா அணிந்து ஒரு குதிரை வண்டியில் காந்தியடியை சந்தித்தார். இவ்வளவு வீரமா எல்லா தடைகளையும் மீறி காந்தியடிகளை எப்படி சந்திச்சிருக்காங்கன்னா, ஃபர்தா அணிந்து ஒரு குதிரை வண்டியில சந்திச்சிருக்காங்க. இதுக்காக காந்தி என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இத்துணிவினால் இவரை காந்தியடிகள் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றார். இவங்களுக்கு ஒரே ஒரு சிறப்பு பெயர் இருந்தது. அது யார் வச்சாங்க? காந்தியடிகள் தான் அந்த பெயரை வச்சது. சரிங்களா? அடுத்து பாருங்க, 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்காக 6 மாத சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இந்த சிறை என்னன்னா, கண்ணூர் சிறை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி. சரிங்களா? தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி. ஒத்துழையாமை இயக்கம் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். சோ அதுல பங்கேற்ற முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தான். அடுத்து பாருங்க, 1931 அனைத்திந்திய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதெல்லாம் அஞ்சலை அம்மாளுடைய சிறப்புகள். சரிங்களா? அடுத்து பாருங்க, 1937 1946 மற்றும் 1952 இந்த 3 ஆண்டுகள் 3 முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? 3 முறை அவங்க கடலூர் தொகுதியிலிருந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். வீராணம் ஏரியிலிருந்து புவனகிரிக்கு பாசன நீர் செல்லும் வாய்க்காலில் இருந்து ஒரு வாய்க்காலை
தீர்த்தம்பாளையம் நோக்கி திருப்பிவிட்டார். சரிங்களா? இதனால இது அஞ்சலை அம்மாள் வாய்க்கால் என அழைக்கப்படுகிறது. 1961 அஞ்சலை அம்மாள் மறைந்தார். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம அஞ்சலை அம்மாளை பத்தி பார்த்ததை முடிச்சுக்க போறோம். இதுல ஏதாவது நான் ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன், இல்ல உங்களுக்கு எதனா டிஃப்ரெண்டா அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.